ஒரு லேடிஸை வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயங்க தான். நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து 100% முன் வருவாங்கன்றத சொல்ல முடியாது. பலகீனமானவர்கள் பெண்கள் அப்படின்றத ஆண்கள் நினச்சிட்டு இருக்காங்க. மேல் டாமினேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். முந்தைய நாட்களில் அரசியல் என்பது ஆண்களுக்கு மட்டும் சொந்தமான மேடை என்று எண்ணப்பட்டது. பெண்கள் அந்த மேடைக்கு அருகே கூட செல்ல முடியாமல் வீட்டு பொறுப்புகளுக்குள் சிக்கியிருந்தனர். ஆனால் 1992 நடந்த 73வது சட்ட திருத்தம் அந்த நிலையை மாற்ற ஆரம்பித்தது. இந்த சட்டம் உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது. இதன் மூலம் கிராம நிர்வாகத்திற்குள் பெண்களின் குரலும் கனவுகளும் நுழைந்தன. இது ஒரு சாதாரண சட்டம் இல்லை. இது முன்னேற்றம் நோக்கிய பெண்களின் முதல் அடியெடுத்து வைத்தல். தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில் 50% மேல் பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒரு காலத்தில் அச்சத்தில் இருந்த பெண்கள் இப்போது ஆட்சியில் திறமையில் தெளிவான திட்டங்களுடன் மக்களுக்காக உழைத்து வருகின்றனர். இன்னும் பலர் பெண்கள் மேலாண்மை பண்ண முடியுமா என்றே கேட்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கும் இந்த பெண்கள் அது முடியும்னு சொல்லல, முடிச்சு காட்டுனாங்க. 2012 இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிராமம் பாண்டேஸ்வரம்னு ஒரு வில்லேஜில். ஸோ அந்த வில்லேஜில் வந்து விவசாயம் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே யோசிக்கிற மாதிரி என்னோட ஃபார்ம், நாங்கள் மட்டும் ஒரு தற்சார்பாக ஒரு வாழ்க்கை. எப்போனா வந்து இப்போது எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 50 அடியிலே தண்ணி இருக்கும். இப்போ ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரி, அந்த ஏரியில் வந்து லார்ஜ் ஸ்கேல் சாண்ட் மைனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ வந்து அதில் மண் எடுக்க இங்கே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, இப்போ என்னோடய ஃபார்மில் நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மற்றவங்க என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு இருக்க முடியாதுன்றது வந்து எங்களுக்கு ஒன்றும் புரிய ஆரம்பிச்சிது. திருவள்ளூர் தமிழ்நாடு की के आशा पंचायत प्रेसिडेंट. நான் முதல் எஸ்சி பெண் தலைவர். இதுக்கு முன்னாடி 75 ஆண்டு காலமாக பெரும்பான்மையர் தான் இங்கே வந்து ஆட்சி புரிந்தாங்க. எங்களுக்கு இடஒதுக்கீடு வரல, அதாவது வராத மாதிரி தடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் கோர்ட்டில் ரெண்ட்டு போட்டு போராடி எங்களுடைய உரிமை நாங்கள் மீட்டு இந்த எங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்தது. அதில் முதலாக நான் வந்து எஸ்சி பெண் தலைவராக நின்று இருக்கேன். இவ்வளோ நாள் எல்லாருமே வந்து ஜென்ரலில் ஜென்ஸு ஒரு ஜென்ஸு தான் இருந்தது. ஃபஸ்ட்டு முதல் பெண் தலைவர் நான் தான். அந்த சீட்டில் உட்கார்ந்த பிறகு ஏகப்பட்ட கனவுகள் காண ஆரம்பிச்சிட்டேன். பஞ்சாயத்து செக்ரட்டரி எல்லாமே சொல்லி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து உட்கார்ந்தேன் நான். ஆனால் ஒரு வருஷமாக நானும் எதிர்பார்த்தேன், எதுவுமே ஒரு ஒத்துழைப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பஞ்சாயத்து செக்ரட்டரி மூலமாக எனக்கு எதுவுமே தெரிகிற மாதிரி இல்லை. நம்ம கூட நம்ம 9 வார்டு நம்பர் இருக்காங்க, ஒரு தலைவர்னு சொல்லி நம்ம ஒரு தைரியமாக வந்தோம். ஆனால் யாருமே கிடையாது, நம்ம தனி நபர் தான். நான் வந்து ஊத்துக்காடு கிராமம் எல்லாம் நம்ம பழகினவங்க எல்லாம் நம்ம மனுஷாலே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பதவி ஒரு பொறுப்புகள் நம்ம வரும்பொழுது வெளியில் போகும்பொழுது தான் தெரியுது மற்றவர்களோட அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குதுன்றதை வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப்டர் ஐ பிகேம் தி பிரசிடென்ட், ஐ கால் ஆல் மை வார்ட் மெம்பர்ஸ் சேயிங் தட் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஐம் கோயிங் டு ஒர்க். அதாவது வந்து அடுத்த 5 வருஷம் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம். ஐ வில் நாட் டேக் எனி கமிஷன்ஸ் ஃபார் ரோட்ஸ். எதுக்குமே வந்து எந்த கமிஷன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பதவிக்கு வந்த உடனேயே நம்ம மெயினான ரோடு வந்து நம்ம ஊரில் என்ட்ரு ஆகிற மெயின் ரோடு, செகண்ட் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு டாஸ்மாக் வச்சுருந்தாங்க. எல்லா ஜனமும் அந்த வழி தான் போகணும் வரணும். நைட்டில் வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்க லேடிஸ் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான் முக்கால்வாசி இருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து எல்லாம் அந்த வழியாக தான் போகணும். அதனால் எங்களுக்கு டாஸ்மாக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை போட்டு 22 மே அப்போது அந்த கிராம சபையில் தீர்மானத்தை போட்டு நம்ம ஊராட்சிக்கு டாஸ்மாக் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்து டாஸ்மாக்கு அங்கேருந்து எடுத்தாச்சு. அதர்ஸ் தான்
பரியல் கிரவுண்டாக யூஸ் பண்ணுவாங்களே தவிர எஸ்சி எஸ்டி பீப்புளை வந்து அவங்களுக்கு தனியாக நீங்கள் அங்கே போயிடுங்கன்னு வாங்க. மற்ற ஏரியாவில் இருக்க அந்த இறந்தவங்களை கூட இங்கே கொண்டாந்து எரிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. சமத்துவ சுடுகாடுன்னு மாற்றினது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அவங்க வந்ததுலேருந்து இந்த இங்கே பாயாசம் பக்கத்தில் 1 ஏக்கர் நிலத்துல குளம் வெட்டி வச்சுருக்காங்க. நான் ஒரு 20-25 வருஷமாக அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் வந்து ஊரில் கலெக்ட் பண்ணுற குப்பை எல்லாமே டம்ப் பண்ணி அங்கே இது பண்ணுவாங்க. இந்த தண்ணி வந்து அதனால் ரொம்ப பாதிச்சுது. குளத்தை நல்லா க்ளீன் பண்ணி பியோர் வாட்டர் மாதிரி ஆக்கி வச்சுட்டோம் அந்த குளத்தை. அதுவும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு தான் அது. அதே மாதிரி குழந்தை திருமணம் வந்து இங்கே நடந்துட்டு இருந்தது. குழந்தை திருமணம் நம்ம பீரியடில் வந்த பிறகு 2 ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் எந்த திருமணமும் நடக்கலை. பையனுங்களுக்கு வந்து நிறைய வயசு இருக்கும், பொண்ணுங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். 33 வயசு பையனுக்கு 15 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வயிற்றுச்சாலாக நிலமையாக இருந்தது. வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேடிஸ் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ் முன்னால் எப்போ பார்த்தாலும் ஒரு மண்டை உடையும், எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டே, என் ஹஸ்பண்ட் இப்படி அடிச்சுட்டான், என்னை தலைச்சிட்டான், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு 5 years இது. ஃபார் எக்ஸாம்பிள் தேர் வாஸ் அ விமன் வித் 2 kids, 2 young girls. அவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச். ஹஸ்பண்ட் வாஸ் லைக் 2 or 3 lanes away with living with somebody else. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டே ஷி யூஸ் டு ஹேவ் ஃபிசிக்கல் அப்யூஸ். என்னை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டு இருந்தப்போ அவங்க போனதுனால எங்கள் மாமியார்லாம் ரொம்ப டார்ச்சர், ரொம்ப கொடுமை. எங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு அடிக்கடி இன்னொரு லைஃப் தேடி போய்டும் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை விட்டு வெளில போங்க. எங்களுக்குன்னு சப்போர்ட் வந்து ரேகா மேட் இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் இருக்குது, அது அவங்க எனக்கு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிற அவங்கள நம்பி நான் தைரியமாக என் பாப்பாங்களை கூட்டின்னு வெளியில் வந்துட்டேன். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷி கான் வாக், சுத்தமாக 2 காலமும். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கடை வச்சு தரனா கூட ஃபார் ஹர் டு கம் அவுட் ஆஃப் ஹர் பிளேஸ் வெரி டிஃபிகல்ட். ஷி இஸ் டிபெண்டன்ட். ஸோ அதனால் முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுத்து அந்த வண்டியை அவங்க ஓட்ட வச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக ஆப்போசிட் டு ஸ்கூல் வி செட் அப் அ ஸ்டோர் ஃபார் ஹர். அந்த ஸ்கூல் ஸ்டோருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் எந்த கடையுமே கிடையாது. அதனால் பசங்க வந்து தே யூஸ் டு கம் வாக் அபவுட் a kilometer டு பை சம் ஜூஸ் ஆர் சம் ஸ்நாக்ஸ். திருப்பி வர பசங்க திருப்பி உள்ளே போக மாட்டாங்க, ஸ்கூலுக்குள்ளே போக மாட்டாங்க. இதை எப்படி ஸ்டாப் பண்ண? அந்த கடையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டி இது பண்ணாலும் தேர் செல்லிங் த ஸ்கூல் லிப்ஸ், த ட்ரக்ஸ், தேர் கண்டினியூஸ்லி செல்லிங். எவ்வளோ வாட்டி வெயிட் பண்ணாலும் இது பண்ணாலும் சம்ஹவ் தே ஸ்னீக் இட். அதனால் இந்த பசங்க அவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு ஒரு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு 2 இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வந்து வி கோட் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன பாப்பா சொல்லியிருக்கா, வருமானம் எதுவும் இல்லை, அதனால் அம்மா எப்படி எங்களை பார்த்துப்பாங்க அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ அம்மாவுடைய வருமானத்துக்கெலாம் நீ ஃபீல் பண்ண வேணாம், நீ படிப்பில் கவனம் செலுத்து, அம்மாவுடைய வருமானத்துக்கு நார் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் நான் வாங்கி கொடுப்பேன் என் பாப்பாவுக்கு அப்படி சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. பெண்கள்லாம் வந்து நம்மக்கிட்டே வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது பயந்துன்னு தூங்குவேன் அப்படின்னு சொன்ன பெண்மணி கூட இருக்கிறாங்க. ஒரு ஃபுல்லாக கேமரா போட்டிருக்கு. இன்றைக்கி அந்த கேமரா கண்ட்ரோல் மொத்தமே நம்ம ஆஃபீஸ் ரூமில் தான் வந்து கண்ட்ரோல் இருக்குது. இப்போ அதிலே வந்து மைக்கு வந்து ஒன்று செட் பண்ணி வச்சுருக்குறோம். நாங்கள் இன்றைக்கி கேமரா போட்டிங்க, நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்ட பெண்ணை நான் பார்த்தேன். அப்போ வந்து எப்படி தெரியுமா, ஸ்ட்ரீட்டில் வந்து 2 வீட்டுக்கு ஒரு குழா தான் இருக்கும், 3 வீட்டுக்கு ஒரு குழா இருக்கும். அதுக்கே சண்டை வரும். இங்கே இருக்கிற மக்கள் எப்படி தெரியுமா, பக்கத்து ஊர்லலாம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிற அவளெல்லாம் இருந்திருக்கு. இங்கே யார் வீட்டுக்கும் டேப் கனெக்ஷனே கிடையாது. நமக்கு எதை வேணாலும் இல்லை, சாப்பாடு இல்லாமல் கூட இருந்தலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் யாராலுமே இருக்க முடியாது. ஜல்ஜீவன் மிஷன் வந்து 2022 தான் லேண்டிங் ஆச்சு. களப்பரிசோதனைக்கு அமைச்சு அந்த தண்ணியை விநியோகம் பண்ணி மக்களும் அதை பிடிக்க ஆரம்பித்தாங்க. பொதுமக்கள் எல்லாருமே இன்றைக்கும் என்கிட்ட சொல்கிற வார்த்தை, நாங்கள்லாம் வந்து தண்ணிக்காக குடமாக எடுத்துகிட்டு போயிருக்கோம்மா, இன்றைக்கி எங்கள் வீட்டு வாசல்லே நாங்கள் பிடிக்கிறோன்னா அது உங்களால் தான்.
எஸ்டி பீப்புளுக்கெலாம் வீடு கிடையாது. புதிய காந்தி நகர் அது அப்படி தான் சொல்லணுமே. புதிய காந்தி நகர் அங்கே வந்துடுச்சு. நாங்கள் வரக்கு முன்னாடியே வந்து இடமா எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்த பீரியடில் தான் அங்கே வீடு கட்டப்பட்டது. So anybody who's looking at, starting off in politics, electoral politics, local body is the best place to start. லேடிஸ் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப திறமைகளோடு இருக்கிறவங்க லேடிஸ். எல்லா விஷயங்களும் மற்ற எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைச்சு செயல்படுறது வந்து பெண். ரிசர்வேஷன் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. நாம் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து நம்மளை யார் கேள்வி கேட்டாலும் நமக்கு தன்னால் அந்த தைரியம் வரும். நாம் வந்து போலித்தனமாக மனசில் ஒன்று நாம் ஒரு திருப்தித்தனம் பண்ணோம்னா நம்ம மற்றவங்க பயந்து தான் நம்ம வாழணும். பெண் தலைவர் தான் வரணுங்க. மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத கூட தலைவர்கிட்ட சொல்லலாம். புரியுதுங்களா? அவங்களுடைய பர்சனல் விஷயம் கூட தலைவர்கிட்ட சொல்லி, புரியுதுங்களா? பெண் தலைவர் வந்தால் எல்லாமே வந்து அரவணைச்சு செயல்படுற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா படிப்பறிவு இல்லாத பெண்கள் கூட அன்றாட அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சியை ஒரு பாடமாக எடுத்துக்கின்னு நம்மளும் இதை ஏன் செயல்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக கட்டாயமாக இதை செயல்பட்டு செய்வாங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. ஜாலியாக போகும்போது கவனிச்சுப்போம். தாத்தா கவனிக்கணும். அச்சாலம் தங்கையும் 7 பேரா அவன் யாருக்கு அடங்காத வெங்க பூனி எள்ளி பிரம்பை கையில் எடுத்து அம்மா வேடரம் போல வரும் கொண்டா வராளம்மா வராளாம் அந்த வடுவழகி வராளாம் வராளம்மா வராளாம் அந்த வடுவழகி வராளாம் ஆடி மகம் ஆடி மணி மந்திர சேகரி ஆடி உமையானவளே அதாரம் மாரியம்மா வேம்பி பிறந்ததம்மா விஜயநகர் பட்டணத்தில் வேம்பி பிறந்ததம்மா விஜயநகர் பட்டணத்தில் பம்பை பிறந்ததம்மா பரிங்கம மண்டபத்தில் பம்பை பிறந்ததம்மா பரிங்கம மண்டபத்தில் சோளம் பிறந்ததம்மா துலக்கண சன்னதியில் சூளம் பிறந்ததம்மா துலக்கண சன்னதியில் ஆடி மகம் ஆடி மணி மந்திர சேகரியே ஆடி உமையவளே அதால மாரியம்மா அங்காளி வாடி வாடி எல்லாரும்